நெல்லை மாவட்டம் வள்ளியூரைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரை 3 மாதங்களுக்கு முன்பு நாய் கடித்திருக்கிறது. இந்நிலையில் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலன் இன்றி அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற சோகமான செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்ன நடந்தது? வணக்கம் திலகவதி. அதாவது நெல்லை மாவட்டம் பலவூர் சிதம்பரபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஐயப்பன். இவருடைய வயது 31. இவருக்கு திருமணம் முடிந்து 2 குழந்தைகள் உள்ளன. இவர் அந்த பகுதியில கூலி வேலை செய்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இவர் வேலைக்கு சென்ற இடத்தில் பெருநாய் கடித்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் அதை சரியாக கவனிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. உடல்நிலை அந்த வாலிபருக்கு மோசமடையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிகிச்சை பெறுவதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ரேபிஸ் பாதுகாப்பு இருந்ததை கண்டுபிடித்தனர். இதைத் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த வாலிபர் தனது மனைவியின் தாக்கியதாக கூறப்படுகிறது. தற்போது அவரது மனைவிக்கும் ரேபிஸ் தடுப்பூசி போட்டு சிகிச்சை மேற்கொள்ள இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ரேபிஸ் தொற்று பாதிப்பு அதிகரித்த நிலையில் ஐயப்பன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதனால் நெல்லை மாவட்டத்துல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ரேபிஸ் நாய் கடித்து ரேபிஸ் தொற்றால் 30 வயது இளைஞர் உயிரிழந்திருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. துரதிருஷ்டவசமான ஒரு செய்தி. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.